வெல்கம் பிரதர்ஹுட் ஸ்டுடியோ. இட்ஸ் யுவர் வெல் சாம் டான் அண்ட் இட்ஸ் யுவர் தினேஷ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீர கருப்பு படத்தோட ட்ரெய்லரோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கேஷ் வில்லன்ஸ், கேஷிகா, எம்கை ராஜா, விக்னேஷ் பிரபுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிக்டாக் பிரபலங்களும் நிறைய பேர் இதுல வந்து நடிச்சிருக்காங்க. ஆமா. சோ வந்து இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம கடார மைந்தன், மண்ணின் மைந்தன் ஆகிய கணேஷ் பிரபு அவர்கள். அவர்தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். என்டையர் டீமும் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ வளவள சொல்ல பேசிக்கிட்டு இருக்காம வாங்க கைஸ் ட்ரெய்லர் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த கோயில் நல்லா இருக்குங்க. காவல் நிறை தெய்வன் ஒரு எல்லை நின்றான். ஒளி பிதங்க குழி நடங்க வருவான் எம் கருப்பன். அந்த கருக்கு காவல்ல ஒரு கல் இருக்காங்க. சோழர்கள் கொடுத்துட்டு போனது அந்த மரகத கல்லு. மக்கள்லாம் இந்த கல்ல காவல் காக்கணும்னு கருப்பணசாமி கோவில் எழுப்பி கருப்பை கும்பிட்டு வராங்க. கருப்பு காவல்ல சுத்த போந்துட்டான். அதான் கருப்பு கட்டி போட்டுச்சு. கருப்பு இடையில தப்பு செஞ்சா கருப்பு தட்டுச்சு. நம்ம தோட்டத்துல இதெல்லாம் கருப்பு வெளியே வந்து நடமாதிரி எல்லோரும் போயிட்டோம். அப்போ உங்க தாத்தா தான் காசு வெட்டி இந்த கருப்பை கட்டி போயிட்டார். ஓ டேம்லா, ஆடு தலை வெட்டுறது. கருப்பர் சீன் செம்மையா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கருப்பர் ஊர்வலம் போடுறது. என் சக்தி மீறின சக்தி அந்த கடவுள் சக்தி. டேம்லா, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ நீ சொல்லுவேன். ஓகே கைஸ், ட்ரெய்லர் வந்து இதுக்கு முன்னே ஒரு தடவை பார்த்தாச்சு. ஸோ இது வந்து நாங்கள் திரும்ப பார்க்குறோம். இப்போ 2 பேரும் ரியாக்ஷன் பண்ணுறாச்சு. கொஞ்சம் கூட கூஸ்பம்ப்ஸ் வந்து அறவே குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆமா, ஒரு ஃப்ரேமுமே வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த சினிமாட்டிக் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. உண்மையாவே வந்து அந்த காலத்து என்ன சொல்றது, அந்த எஸ்டேட் லைஃப்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த கித்தா மர தோட்டங்கள்ல வந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த இது தெரியும். ஏன்னா நானும் எஸ்டேட்ல இருந்து வந்தவன் தான். ஸோ எனக்கு வந்து அந்த பழைய காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங். எஸ்பெஷலி எனக்கு வந்து உண்மையாக ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னோம்னா வந்து அந்த மேட்ச் கட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவரு நம்ம கேஷ் வில்லன்ஸ் வந்து அந்த வில்லனா லைக் வில்லன் தான் போல. ஸோ அவர் அடிக்கிறப்போ தலை ரொட்டேட் ஆகும் பாருங்க. ரொட்டேட் ஆகிறப்போ கையாட வந்துட்டு இன்னொரு சீன் வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இவர் நம்ம கேஷ் வில்லன்ஸ் வந்து அந்த தலையை ஷேக் பண்றதோட அந்த இது மேட்ச் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்துல வந்து இருக்கு. நம்மளால வந்து இதுதான் கதை அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால வந்துட்டு சொல்லிட முடியாது. இந்த படத்துல வந்து டெக்னிக்கலா ஒரு சீனுக்கும் வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது சீரியஸா தெரியுது. படத்தை பத்தியும் சரி, ட்ரெய்லரை பத்தியும் சரி பேசிக்கிட்டே இருக்கலாம். டெக்னிக்கலா விஷயம் சொல்லலாம், கதை ரீதியாவும் சொல்லலாம். உண்மையா வந்து அவங்களோட விஎஃப்எக்ஸ் பத்தி பேசி ஆகணும். விஎஃப்எக்ஸ் வந்து உண்மையாவே தரமா. அதுல ஒரு அனிமேட்டட் சீனும் இருக்கும், அதுவும் பக்காவா இருந்துச்சு. அந்த அவங்க வந்து அந்த அருவி கொட்டுறப்ப வந்து அதுல வந்து அந்த மரகத கல்லோட அந்த கலர் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பச்சை கலர். விஎஃப்எக்ஸ் ரொம்ப பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வேலு வந்து அப்படியே வந்து திரும்பும் அப்படி. ஆமா,
ஸோ அந்த சீன் வந்து உண்மையாவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த வேல் வந்து ஒருத்தர் தலையில குத்தி இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஆமா, அங்க குத்தி இங்க இருக்க மாதிரி ஒரு scene இருக்கும். நான் உண்மையாவே எதுக்கு உண்மையா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன்னா வந்து நம்மளோட அந்த ஃபைட் சீன் வந்து உண்மையா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இதுல பாக்குறப்பயே வந்து எனக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஃபுல் ஃபைட் சீன் வந்து உண்மையாவே தரமா இருக்கும். அதுவும் வந்து அந்த அங்கே இடி முழங்குது பாட்டு பத்தி சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனா இப்ப கேக்குறப்பையும் அது சிலுக்குது. ஒரு செகண்ட் அந்த பாட்டு கேட்குற அந்த சீனும் வந்து நம்ம கூஸ்பம்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. உண்மைதான். எனக்கு வந்துங்க அந்த பாட்டு வந்து எப்படி சொல்றது, அந்த பாட்டு வர்றப்ப சிலுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அங்கே இடி முழங்குது பாட்டு வந்து பொதுவாக அந்த கிராமப்புறங்கள்ல பாடுவாங்க. அது வந்துட்டு நிறைய வெர்ஷன் நம்ம கேட்டிருப்போம். நிறைய வெர்ஷன் இருக்கு. ஆமா, நிறைய வெர்ஷன் இருக்கு. ஆனா இந்த வெர்ஷன் இந்த படத்துல யூஸ் பண்ணது வந்துட்டு உண்மையா சொன்னா இஸ் another level அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் அந்த கருப்பர் சீனுக்கு தியேட்டர்ல அங்கே இடி முழங்குது கேட்கறப்போ யாருக்கு சாமி வரப்போகுதுன்னு வந்து தெரியல. கண்டிப்பா அந்த பாட்டுக்கும் அந்த சீனுக்கும் வந்துட்டு எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு நாங்களே வந்து ரொம்ப இமேஜின் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீரகற்பு 5ஆம் தேதி மார்ச் 2026 தியேட்டர்ல வருது. உங்க பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல போயிட்டு படத்தை பாருங்க. நம்ம மண்ணின் மைந்தர் கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இன்னைக்கான வீடியோ இதுதான். ஸோ மேலும் நம்மளோட சேனல்ல ரிவ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இட்ஸ் யுவர் வில்சம் டான் தினேஷ்.